கபந்தனை வதம் பண்ணிட்டு ராமர் மேல நடந்து வரார். அப்ப வரும்போதுதான் சபரியோட ஒரு ஒரு சங்காத்தம் ஏற்படுறது. இவ ஒருத்தர் பாக்குறா. சபரி ரொம்ப வயோதிக ஸ்திரியா இருக்கா, ஸ்ரமணிங்கிறார். இவளுடைய ஆச்சாரியன் மதங்கர் சொல்லிவிட்டார், அம்மா என் பின்னாடி நீ வராதே, ராமர் நம்ம ஆசிரமத்துக்கு வரப்போறார், லக்ஷ்மணனோட வரப்போறார், அதிதி சத்காரம் பண்ணிட்டு நீ வா. அதிதி சத்காரம்னு உத்தராத்துக்கு வரான்னா உடனே நம்ம என்ன ப்ரிப்பேர்டா இருக்கணும். அப்ப ப்ரிப்பேர்டா இருக்கும் பாருங்க, அதேதான் சபரி. ராமர் வரப்போறாருன்னு தெரிஞ்சுடுத்து. அவளுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவளால சட்டுன்னு ரொம்ப கொஞ்சம் வயசாக, இவாள்லாம் ஒரு காலகட்டத்துல 100 பேருக்கு தெளிக பண்ணவாளா இருப்பான் அந்த மாமாவோ மாமியோ. கொஞ்சம் வயசான உடனே ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி வந்துடும். ஐயோ அந்த கடைசி சமயத்துல பண்ண முடியுமா இல்லையா. அப்ப முன்னாடியே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுப்பா. அப்ப அவ என்ன பண்ணிவிட்டா, பழங்கள் சேகரிச்சு வைக்கலாம். ஏன்னா இனிமே தளிகை பண்ணி போட்டு அது மண் பானையில பண்ணா உடனே அதை உடைச்சும்.